அடுத்தது பார்த்திங்கன்னா இயல் 2 இயற்கை இன்பம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம். இதில் வந்து ஒரே லைன் தான், 3 வேர்டு தான். திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், இந்தமாரி வந்தாலே அது சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் எழுதியவர். ஓகேங்களா, முடிஞ்சுதா? அடுத்தது திங்கள் அப்படின்னா தெரியும் நமக்கே, நிலவு. கொங்கு, மகரதம், அலர், மலர். அலர் மலர் ரைமிங்காக வருதுங்களா? அலர் மீன்ஸ் மலர்தல். திகிரி, ஆணை, சக்கரம். பொற்கோட்டு, பொன். பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில். மேரு, இமயமலை. இமயமலத்தில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, மேரு, ஏறு, இந்த மாதிரி வந்தாலே அது இமயமலை. நாம நீர். அச்சம் தரும் கடல். அழி, கருணை. அடுத்தது இதில் வந்து ஒரு லைனு, ஆத்தி மலர் மாலையை வந்து யார் வந்து சோழ மன்னன் தான் அணிந்தவன். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இயற்றியவர் யாருன்னா, இந்த காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இதில் சிலப்பதிகாரத்தில் நம்ம காப்பியத்தில் என்ன சொல்கிறோன்னா, இரட்டை காப்பியம்னு ஒன்று நமக்கு ஃபேமஸ் தெரியும். அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியம் 2ன்னு வருதுங்களா? அப்போ கிபி 2ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திங்கள், ஞாயிறு, மாமழை, இந்த மாதிரி லைன் 3 வேர்டு வந்தாலே அது எழுதியவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தான். கழுத்தில் சூறுவது தார் மாலை. யாருக்கு சொல்கிறாங்க? அந்த சோழ மன்னனுக்கு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, அந்த மாதிரி வந்தாலே வெண்மையை சொல்லும். இது வந்து ஒரு பண்பு தொகை. வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு, பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிப்போல், அவன் அலிப்போல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது காணி நிலம். இந்த காணி நிலத்தை எழுதியவர் யாருன்னா பாரதியார். இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் படிக்க வேணாம். இதில் வந்து பராசக்தி, நன்மாடங்கள், ஒரு மாளிகை, தென்னை மரம், நிலா ஒளி, இந்தமாரி வந்தாலே இது எழுதியவர் வந்து பாரதியார் தான். இந்த பாரதியார் வந்து ஒரு காணி நிலத்தில் உட்காந்து ஒன்று எழுதுகிறாங்க. என்னன்னா, ஒரு பராசக்தி வந்து ஒரு நன்மாடத்தில், அதாவது ஒரு அழகான மாளிகையில் ஒரு தென்னை மரத்து பக்கத்தில் ஒரு நிலா ஒளிக்கிட்ட உட்காந்து தான் எழுதுகிறாங்க. பராசக்தியை பார்த்துக்கிட்டே ஒரு தென்னை மரத்துக்கு கீழே ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒரு பராசக்தியை பார்க்குறாரு நன்மாடகத்தில். அது எழுதும்போது, இந்த காணி நிலத்தில் எழுதும்போது இந்த பராசக்தியை பார்க்குறாங்க ஒரு மாளிகையில் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதியவர் யார்? காணி நிலத்தை எழுதியவர் யாருன்னா பாரதியார். காணி அப்படின்னாலே அது ஒரு நிலம்தான். நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன். தினம்னு வந்தால் பாரதிதாசன், மணின்னு வந்தால் இது எழுதியவர் பாரதியார். சுப்பிரமணியன் அப்படின்னு வந்தாலே பாரதியாரோட இயற்பெயர். ஓகேங்களா? இவருக்கு ஒரு பட்டம், பாரதின்ற பட்டம் பெற்றவர். இவங்க என்ன சொல்கிறாருன்னா, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும்காகவும் இதுமாரி பலவற்றை இவர் படைத்தார். இதில் வந்து சில நூல்கள் இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்தமாரி சில நூல்களெல்லாம் இவர் பாரதியார் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் என்னென்னா, கிணறு அப்படின்னா கேணி, சித்தம்னா மாடங்கள்னா அடுக்குகள், நன்மாடங்கள்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து நிலத்தினிடையே அப்படின்ற ஒரு பிரித்து எழுதுக. நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலா ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி. முத்துச்சுடர் போல அப்படின்னா இது வந்து நிலா ஒளின்னு சொல்கிறாங்க. முத்து போல நிலா ஒளி நமக்கு தெரியும். தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த பாட்டில் பார்க்கலாம். சிறகின் ஓசையும் கிழவனும் கடலும். இது ரெண்டுமே நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.